தனுசு ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாதம் மே மாதத்தை விட நன்றாக இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, அதற்கு இரண்டு முக்கியமான காரணங்கள். ஒன்று, ராசிநாதன் அஸ்தங்கம் என்னும் நிலையில் மே மாதம் இருந்தார். அஸ்தங்கம்னா சூரியனுக்கு மிக அருகில் ஒரு கிரகம் சென்று விடுவதை அஸ்தங்கம் அப்படின்னு சொல்றோம். அஸ்தங்கம் என்னும் நிலையிலிருந்து குரு விலக ஆரம்பித்து விட்டார். இன்ஃபேக்ட் 10 டிகிரி இருக்கு. இதை நம்ம அஸ்தங்கம்னே நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டோம். 12 டிகிரினா அது வந்து கண்டிப்பா அஸ்தங்கம் இல்லை அப்படின்ட்டு ஷோரா நம்மளால சொல்ல முடியும். ஓகே, இந்த 12 டிகிரி செப்பரேஷன் இன்னும் 2-3 நாள்ல வந்துடும். ஓகே, அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, போன மாதம் வந்து 6ஆம் வீட்டில் அதிகப்படியான கிரகங்கள் இருந்தன. ஓகே, இந்த மாதத்தின் முதல் பகுதி 6ஆம் வீட்டில் கிரகங்கள் இருக்கும். மாதத்தின் 2வது பகுதி 6ல் இருந்து 7ற்கு சென்று விடுகின்றன. அதுவே ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். இன்ஃபேக்ட் மாதத்தின் ஒரு நடுப்பகுதிக்கு அப்புறம் வெறும் குரு மாத்திரம் தான் 6ஆம் வீட்டில் இருப்பார். மற்ற எல்லா கிரகங்களுமே வந்து 7ஆம் வீட்டிற்கு சென்று விடுகின்றன. ஸோ டெஃபினட்டா இந்த மாதம் போன மாதத்தை விட பெட்டரா இருக்கும். அதிலும் குறிப்பாக மாதத்தின் 2வது பகுதி சிக்னிஃபிகன்ட்லி பெட்டரா இருக்கும். ஓகே, நான் 2 பாயிண்ட் சொன்னேன், இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு. அந்த 3வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வந்து ஆட்சியாக இருக்கார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானம் வலுக்கிறது எப்பவுமே நல்லது. ஏன்னா செவ்வாய் ஆட்சியாக இருக்கார். நீங்கள் என்றோ செய்த புண்ணிய காரியங்கள் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும். அதுதான் வந்து கோச்சாரத்துல பூர்வ புண்ணியத்துல ஆட்சியா உட்காரக்கூடிய கிரகம் சொல்லும் ஒரு செயல். ஓகே, ஏதோ ஒரு விதமான ப்ரொடெக்ஷன் இருக்கு. பூர்வீகம் சார்ந்த பிரச்சனை சால்வ் ஆகலாம். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகள் தீர்வதற்கு, முன்னேற்றமான ஒரு சூழல் நிலவுவதற்கு இது வந்து ஒரு நல்ல டைம் அப்படின்னே சொல்லலாம். 5ஆம் வீடு காதலையும் குறிக்கக்கூடிய இடம். ஸோ காதல் கை கூடுவதற்கும் இது வந்து ஒரு நல்ல காலம் அப்படின்னே என்னால சொல்ல முடியும். ஓகே, 4வது பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, கேது 10ல இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையான ஒரு விஷயம். ஓகே, ராசிநாதன் 6ல் உட்கார்ந்து இருக்கிறது ஒரு லெவல்ல பிரச்சனைனாலும் அதை விட பெரிய பிரச்சனை கேது 10ல் இருக்கிறதா. குரு வந்து 6ஆம் வீட்டில் இருந்து 10ஆம் வீட்டுக்கு பார்க்க போறார். அவரோட ஆஸ்பெக்ட் இருக்க போது அவரோட பெனிஃபிக் ஆஸ்பெக்ட் 10ஆம் வீட்டில் கேதுவின் மீது விழுவதால் கேது இதுவரை கொடுத்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும், தீரும். எப்பவுமே ஜோதிடத்துல ஒரு கிரகம் பிரச்சனை கொடுக்குதுன்னா அந்த கிரகத்தை குரு பார்த்தாருன்னா பிரச்சனை இல்லை, பிரச்சனை சால்வ் ஆயிடும் அப்படின்னு நம்ம வந்து பலன் எடுப்போம். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விதி. அப்படித்தான் நான் சொல்றேன். குரு வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய கேதுவை பார்ப்பதால், அதாவது இப்போ அஸ்தங்கத்திலிருந்து விலகிவிட்ட குரு பார்ப்பதால், இவ்வளவு நாள் கூட பார்த்தாரு, அஸ்தங்கமா இருந்து பார்த்தார். அதனால குருக்கு பவர் கிடையாது. இப்போ குருக்கு பவர் திரும்ப வந்துருச்சு. ஸோ அந்த பவரோட குரு பார்க்கறதுனால, குருவோட பெனிஃபிக் ஆஸ்பெக்ட் இருக்கிறதுனால கேதுவால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். நான் முன்பே கூறியிருக்கிறேன், 10ஆம் இடம் என்பது தொழிலுக்கு மாத்திரமல்ல, அங்கீகாரத்தை குறிக்கக்கூடிய இடம், மாமியாரை குறிக்கக்கூடிய இடம், ஜீவனம், அதாவது எதன் மூலமாக அடிப்படை தேவைகளை நாம் பூர்த்தி செய்ய போகின்றோம் அப்படின்றத குறிக்கக்கூடிய இடம் தான் 10ஆம் இடம். நம்ம ஏதாவது ஒரு சாதாரண வேலை செய்து கொண்டிருந்தாலும் அது 6ஆம் இடம் குறிக்கும். நம்ம எதன் மூலமாக சம்பாதிக்க போகின்றோம், பணம் எப்படி வரப்போகுது அப்படின்னு குறிக்கக்கூடிய விஷயம் 10ஆம் பாவம். 6-10 ரெண்டுமே வந்து வேலை தொழிலுக்கு ரொம்ப கனெக்டடா இருக்கும். ஸோ 10ஆம் பாவகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேது அங்க இருக்கிறார். கேது எப்பவுமே எங்க உட்கார்ந்தாலும் விரக்தியை கொடுப்பார். ஓகே, ஸோ அதனால தான் பிரச்சனை. அது வந்து இந்த மாதம் முதல் உங்களுக்கு வெகுவாக விலகத் தொடங்கும். கிடைக்கும் வாய்ப்புகளை கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ள முயலுங்கள் அப்படின்னே சொல்லுவேன். இன்னொரு விஷயம், நான் சொன்ன மாதிரி ராசிநாதன் குரு அவர் அஸ்தங்கம் என்னும் நிலையிலிருந்து விலகிவிட்டாலும் 6ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் தான். 6ஆம் இடம் என்பது கடன் நோய் எதிரியை குறிக்கக்கூடிய இடம். குரு வந்து என்ன பண்ணுவார்னா எல்லாத்தையும் விருத்தி பண்ணுவார். ஒரு விதத்துல ஜீவனஸ்தானம் இம்ப்ரூவ்மெண்ட் அடைந்தாலும், ஓகே, ராசிநாதன் குரு என்பவர் அஸ்தங்கம் என்னும் நிலையிலிருந்து விலகிவிட்டாலும் அதெல்லாம் நல்ல பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். 6ஆம் வீட்டில் அவர் மறைவது ஒரு நெகட்டிவான விஷயம் தான். ஓகே, ஸோ ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து தான் இருக்கு.
ஓகே, ஒரு ஒரு பக்கம் நம்ம முன்னாடி போனா இன்னொரு பக்கம் இழுக்கிற மாதிரி ஒரு நிலையை சிலர் உணர்வீர்கள். ஓகே, ஆனா இந்த மாதம் அது குறைவாக இருக்கும். போன மாதத்தை விட இந்த மாதம் அது அத்தகைய ஒரு ஃபீல் வந்து குறைவாகத்தான் இருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து 5ல் ஆட்சியாக இருக்கின்றார். பூர்வ புண்ணியம் உங்களுக்கு பலமாக இருக்கின்றது. மாதத்தின் 2வது பகுதி புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் 7ற்கு சென்று விடுகின்றன. 9 சூரியன் நல்ல சுபத்துவமா இருக்கார். 15 தேதி வரை 8ல் இருக்கார். 8ஆம் இடம் கொஞ்சம் பிரச்சனையான, 6ஆம் இடத்தில் இருக்கார். அது வந்து கொஞ்சம் பிரச்சனையான இடம். 6லிருந்து இப்ப 7க்கு போறார் இல்லையா? சூரியன் வந்து 6லிருந்து 7ற்கு போகின்றார். 7ல் சுபத்துவமான சூரியன், உங்களுடைய 9 கிரகம் 7ல் வலுவாக சுபத்துவமாக இருந்து ராசியை பார்க்கின்றார். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் தான். ஓகே, ஸோ இதனால என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும். கண்டிப்பா இந்த மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள். ஓகே, ஸோ இந்த மாதம் என்ன முடிவா சொல்ல வரேன்னா, சில பிரச்சனைகள் இருக்க போகின்றது. ஓகே, அதை நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, கவனிச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனைகள்லேருந்து விலகுவதற்கு வாய்ப்பு இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, குறைந்தபட்சம் பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியும், நம்மளால சால்வ் பண்ணி முன்னேற முடியும் அப்படின்ற ஒரு ஃபீல், அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். அதை வைத்தே எல்லா பிரச்சனைகளையும் உங்களால் சமாளிக்க முடியும். சுக்கிரன், புதன் 2 பேருமே அஸ்தங்கமாகத்தான் இருக்கின்றார்கள். ஓகே, இதனால சில பிரச்சனைகள் வரலாம். சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா இளம் பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம். ஆண் ஜாதகத்தில் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம். புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7-10 கிரகம். அதனால திருமண உறவு சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவாகவே 6ஆம் வீட்டில் ஒரு கிரகம் வலிமையாக உட்கார்ந்தால் திருமணம் சார்ந்த, உறவுகள் சார்ந்த, பிசினஸ் பார்ட்னர் சார்ந்த பிரச்சனைகள் எழுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதை கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே, மாதத்தின் 2வது பகுதி டெஃபினட்டா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். போன மாதம் மாதிரி பிரச்சனைகள் இருக்காது. ஓகே, வெகுவாக குறைந்துதான் காணப்படும். ஓகே, சூரியன், செவ்வாய் நல்ல ஸ்ட்ராங்கா உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு நிற்கிறாங்க. அவர்களின் துணையுடன் எல்லா பிரச்சனைகளையும் சந்தித்து முன்னேற முடியும். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.